ஆக்சுவலி ரசவாதி வந்து 2022 நினைக்கிறேன், லாக்டவுன் டைமில் வந்து சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நான் அடுத்தது என்ன சார் பண்ணேன், ஏன்னா லாக்டவுன் டைமில் நான் வந்து அதிகமாக வந்து சாந்தகுமார் சாரோட பேசுவோம். ஒரு ஃபோன் பண்ணணும்னா ஒரு 1 hour 1.5 hours நாங்கள் 2 பேரும் பேசுவோம், எல்லா பற்றியும் பேசிகிட்டு இருப்போம். அப்போது வந்து ரசவாதின்னு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம் ஷாபு அப்படின்னாரு. சார் என்ன கலாய்க்கிறீங்களான்னு நான் கேட்டேன். நான் நீங்கள் எப்படி சார் லவ் பண்ண அப்படின்னு, இல்லை ஜாலியாக லவ் படம் பண்ணலாம், ரொம்ப சீரியஸான 2 படம் பண்ணிட்டோம், 3ஆவது வந்து ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த ஹீரோ வந்து தேடும்போது அர்ஜுன் தாஸ் வச்சு பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணலாம் சார், பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சாக்லேட் பாயை நீங்கள் உங்களால் பண்ண முடியும், பட் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு. பட் ரஷ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தவங்களை அப்படி அழகாக ரொமான்டிக்காக சாக்லேட் பாய் அவருக்கு லவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் காமிச்சிருக்காரு. பயங்கரமாக லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ சூப்பர் அர்ஜுன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய வில்லனை வந்து ஒரு ஹீரோ ஆக்கினவருக்கு வந்து ஒரு அழகான வில்லனை பிடிக்க தெரியாதுன்னு சுஜித் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் நான் சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் சார், நம்ம ஊரில் ஒரு பெரிய வில்லன் ரொம்ப நாளாக எல்லாமே இருந்தது. ஒரு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து சுஜித்துக்கு இருக்குது. ஆக்சுவலி இஸ் எக்ஸ்ட்ராடனரி இந்த ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவில் பி ரொம்ப நாள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம்லேயே ஒரு வந்து நிறைய இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரேஷ்மாவன் டானியா மேம் அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். மகாமணியில் 2 கேரக்டர்ஸ் எப்படி இந்துஜாக்கும் இவங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரெண்டு யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரைட்டிங்லேயே நல்லா இருக்கும். அந்த வந்து ரொம்ப க்யூட்டாகவும் 2 பேரும் அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலில் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப டேக்ஸ் எடுக்காமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் மை விஷஸ். மௌனகுரு தான் என்னோடய முதல் படம். அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தப்போ யாருக்காவது டைலாக் பேச வருமானு கேட்டாங்க. நான் அப்படியே இருந்தேன், ஒருத்தன் இழுத்துன்னு போயிட்டான். தரத்தன் போயிட்டு போனோடனே ஒரு 6 லைன் கொடுத்தாங்க. பேச முடியாது, நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா பண்ணுறேன்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து சார் சொன்னார் ப்ராம்ப்டிங்லாம் வேணாம், அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 6 லைன் சொன்னாங்க. பேசும்போது 2 லைன் பேசிட்டு அப்படியே நிற்கிறேன். எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறாரு, அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க, கேமரா என் மேலே இருக்குன்றார். எனக்கு அதை பற்றி இல்லை சார், நான் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன் சார்ன்ட்டு வச்சு ஒரு 6, 7, 10 டேக் போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார்ட்ட வந்து, சார் என் பேர் அருள் ஜோதி, இந்த மாதிரி வந்து நான் வேணுன்ட்டே பண்ணல, அந்த சார் அந்த மாதிரி தவறி வந்துடுச்சு, மைண்டில் போயிடுச்சு சார், ஆனால் வந்து இடிச்சு சார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் எந்த ஊருன்னார், எங்கேருந்து வந்தீங்க, அந்த பேக்ட்ராப்லாம் கேட்டுட்டு, நீங்கள் படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வரல, வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க, அது சரியாக வரலன்னா அடுத்த லெவலுக்கு இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வர பாருங்க, ஒரு காட்ஸில்லா மாதிரி தட்டி விட்டு எழுந்து வரணும் வரல அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்தது எங்களோட ஒரு நட்பு. எடிட்டர் சார் சொன்ன மாதிரி இவர் சாந்தா சார் 2 வருஷத்துக்கு ஒரு கூப்பிட்டானா ஒரு 2 hours பேசுவார். மகாமுனி மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூப்பிடும்போது மேம் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னாங்க. உண்மையாக நான் ஒரு படம் வரும்போது அந்த படத்தில் லுக்கில் இருக்க மாட்டேறேன். ஸோ அதுக்கே அந்த கெட்டப்பில் வரலாமான்னு கூட யோசிப்பேன். சாந்தகுமார் சார் மகாமுனி கூப்பிட்டப்ப என்னால் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு சுத்தமாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் சார் வந்து எனக்கு கரெக்டாக வெயிட்டாக கொடுத்துருக்காரு. படம் வரும்போது தெரியும். ரொம்ப நன்றி சாந்தா சார். பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில். ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இவர் தான் சாந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மகாமுனியில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன், பெருசு படத்தில் வராது. பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அப்போ தான் மகாமுனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தார். ஸோ சாந்தகுமார் சார் சாந்தமாக தான் இருக்கிற, அவர் ஒன்றும் அவ்வளோ எல்லாம் பண்ண மாட்டார். அவர் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுவார். நான் வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணாமல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. ஆக்டர்ஸ் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப. இதில் ரெண்டு லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் அண்ட் மதுரையிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேறு கேமராவும் யூஸ் பண்ணி நாங்கள் வேரியேஷன்ஸும் அதை காட்டியிருக்கோம். அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அது எனக்கு வந்து பெருசாக அந்த ஃபீல் இல்லை. நான் ஆக்சுவலாக பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
இது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு லக்கு தான். அந்த சாந்தகுமார் சார் கூட ஒர்க் பண்ணுற கிடைக்கிறதுங்கிறது, ஃபஸ்ட்டு படமே கிடைக்கிறதுங்கிறது அது எல்லாத்துக்கும் கிடைக்க அமையாது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லைக் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I've met the director சாந்தகுமார் சார். இட் வாஸ் இன் த பீச் ஹவுஸ் நினைக்கிறேன், அங்கே ஈசிஆரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான். அண்ட் அவர் ஸ்டோரி சொல்லும் போதே எப்படி சொன்னார்னா, இட்ஸ் ஆக்சுவலி லைக் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், ஒரு ரொமான்டிக் படம், அர்ஜுன் தாஸை வச்சு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அது லைக் ஓகே, இட்ஸ் a நியூ கான்செப்ட், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். Anyways, I don't want to get into more details, but I wish the whole team a very good luck and all the best. ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும். அது பேர் தான் ஆல்கமிஸ்ட்டு, ஆல்கெமி ராதர். அது பண்ணுறவங்க தான் ஆல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்பிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்ட்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார், மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க, அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார், கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்தனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார். பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது, கூப்பிட்றது, என்னையா நடிக்கிற அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார். அது ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லாருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவர் கூப்பிட்டாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி, சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம். அவங்கள்ட்ட 5 minutes பெர்மிஷன் கேட்டு, மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டுறேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் நரேட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லலைன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார். ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு, மகாமுனி, த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் சார் நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில்
அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரூ பிளெஸிங். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோட டெக்னிக்கல் டீமு, என்னோட ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் க்ரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரொமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஒருத்தங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இப்படி ஒரு மிக்சட் ஜானர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி 3வது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதாக நான் பார்க்குறேன்.